ஷ ஷ சிவஹா சக்திஹி சங்கரஹா சம்புகு அந்த ஷ. இந்த ஷ அப்படின்றதுக்கு ஒரு ஹாஃப் லெட்டர் இருக்கணுமா இல்லையா? அரை எழுத்து இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா சுவாமி. அது இருக்கணும் சுவாமி. அது இதுதான். புரிஞ்சுட்டீங்களா? சரியா? புரியுது. இந்த இந்த அக்ஷரத்தை எப்படி உச்சரிக்கணும்? இஷ் இஷ். சரி. இந்த இஷ் அப்படின்றதுக்கு ஒன்னு ஒரு வடிவம் உண்டு, ஒரு பேட்டர்ன் உண்டு. சரியா? அது என்னதுன்னா இதுதான். அது அது என்னது கேக்குறதா? பேட்டர்ன் பேட்டர்ன் நெக்ஸ்ட் பேட்டர்ன். இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு பேட்டர்ன். சரியா? சரி சுவாமி. இது இஷ், இதுவும் இஷ் தான். புரியுறதா? சரி சுவாமி. அதுக்கப்புறமா இந்த இஷ் நான் போட்ட உடனே இந்த ந அப்படின்னு ஒண்ணு இருந்தது இல்லையா, அந்த ந கூட வரணும்னு ஆசைப்பட்டது. உடனே என்ன பண்ணேன், அந்த நாவை எடுத்துன்னு போயிட்டு இப்படி போட்டேன். புரியுறதா? கோடு போட்டுட்டேன். இதுதான் ஸ்ன. புரியுறதா? உங்களை ஏன் இது கன்ஃபியூஸ் பண்ணிட்டு புஸ்தகத்துல அப்படின்னா, அவன் என்ன பண்ணிட்டான், எடுத்துன்னு வந்து இதை இப்படி சொருகிட்டு இதை எடுத்து நடுவுல போட்ட உடனே இது என்னடா இது ஷ்ராவா ஸ்னாவா, இது என்ன புரியவே இல்லையே. புரியுறதா? புரியுது. சரி, இதனுடைய ஒண்ணுதான். இது எப்படி ஸ்னாவோ அதே மாதிரிதான் ஷ்ர. புரிஞ்சுதா? சரியா? புரியுது சுவாமி. இந்த ஸ்ன அப்படின்றதுதான் ரெண்டாவது பேட்டர்ன்லயே அவ போட்டு காமிச்சா. ஒரு ஸ்லாஷ் போட்டு என்ன பண்ணா, இந்த இஷ்ஷ போட்டுட்டு பக்கத்துல நாவ போட்டான். புரிஞ்சுதா? புரியுது. அப்போ சுவாமி இது கரெக்டா இது கரெக்டா? ரெண்டுமே கரெக்ட் தான் இல்லையா? ரெண்டுமே கரெக்ட் தான். இதை யூஸ் பண்ணணுமா இதை யூஸ் பண்ணணுமா? ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். புரியுறதாமா? புரியுது சுவாமி. புரியுது. புரியுது சுவாமி. தன்யா சுவாமி. அது இல்லாம இந்த சுவாமி இந்த நாக்கு வந்து சுவிக்கணும், அதுல சுவிக்க வேண்டாம். அவ்வளவுதான். ஆமா 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 கரெக்ட். புரியுறதா? அதே மாதிரி இதுல ஒண்ணு சொல்லிடுறேன். இப்ப அவ போட்ட மாதிரி அந்த ஸ்ன அப்படின்றத இப்படி போட்டு இதை இப்படிதான் கொண்டு போய் சொருகணுமா அப்படின்னா கிடையாது. புரியுறதா? எப்படி எழுதலாம்? அத இஷ் போட்டுட்டு இப்படி கூட போடலாம். புரியுறதா? கேக்குறதா? புரியுது. இப்போ நீங்கெல்லாம் நீங்கெல்லாம் கொஸ்டின் கேக்குறீங்க இல்லையா? இந்த கொஸ்டின்க்கு சம்ஸ்கிருதத்துல பிரஷ்னம்னு பேரு. என்ன பேரு? இப்போ இந்த வார்த்தை பிரஷ்னா அப்படின்றத எழுதணும். நான் என்ன பண்றேன், இப்ப பிரஷ்னஹான்னு இங்கிலீஷ்ல எழுதியாச்சு. இது அப்படியே சம்ஸ்கிருதத்துல எழுதணும். என்ன பண்றேன் நானு, முதல்ல பிராவை போட்டுக்கிறேன். சரியா? இந்த பிரா முடிஞ்ச உடனே இஷ் இஷ் அது எது? இதுதான். சரியா? இது போட்ட உடனே இஷ் போட்டாச்சு. மீதி இருக்கிறது ந மட்டும் தான் போடணும். இந்த நாவை நான் இப்படியே போடலாம். புரியுறதா? புரியுது சுவாமி. கூட ஒரு விசர்க்கத்தை சேர்த்தாச்சுன்னா பிரஷ்னஹா ஆயிடும். சரியா? இந்த இந்த ஷா இருக்கு இல்லையா, இதுதான் மேக்சிமம் யூஸ் ஆகுமா இல்ல மீதி யூஸ் ஆகுமா? மூணுமே ஈக்குவலி ஸ்ட்ராங். சரியா? ஈக்குவலி யூஸ்டு. சோ மூணுமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சளைச்சது இல்ல. நிறைய இடத்துல மூணுத்தையுமே பார்க்கலாம். சரி, நான் பார்த்த ஒரு சுந்தரகாண்டத்துல இந்த ஷா இக்கீஸ்வல ஷா தான் நிறைய வந்திருக்கு. அது மாதிரி கேட்டேன். அதான் அது மாதிரி இருக்கும். ஆனா நீங்க நல்லா இது எப்படின்னா, நம்ம இந்த எந்த பஸ்ஸை நம்ம எதிர்பார்த்து நின்றுட்டு இருக்கோமோ அந்த பஸ் வராது, மத்ததெல்லாம் வந்துட்டே இருக்கும்ல, அது மாதிரி. சரியா? அச்சோ இந்த இஷ்ய பார்க்கவே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், மத்ததெல்லாம் நம்ம கண்ணுல தெரியும். கவலைப்படாதீங்க, அந்த இஷ்யம் பெருமாள் காமிப்பார் ரெண்டுத்தையும். சரியா? அந்த இஷ் பிளஸ் நான் ஒரு தடவை எழுதி காமிங்களேன். எழுதி காமிக்கிறேம்மா. இந்த பாருங்க, இஷ் பிளஸ் ந எப்படி எழுதணும்? ஒரு பேட்டர்ன் இது ஸ்ன அப்படின்னு எழுதிடணும். ஒரு பேட்டர்ன் இது ஸ்ன. புரியுறதா? இம் ர ம்ர இம் ல ம்ல இர் க ர்க
இர் ஜ இர்ஜ இர் ந இர்ன இர் த இர்த இர் ம இர்ம இர் ய இர்ய இர் வ இர்வ இர் ஷ இர்ஷ இர் ஹ இர்ஹ இல் ஷ இல்ஷ இல் ய இல்ய இல் வ இல்வ இவ் ய விய இவ் ர விர இஷ் ந ஸ்ன. பத்ரியண்ணா, நீங்க அன்னைக்கு ஒரு இது கேட்டீங்கல்ல, இது பாருங்க. இவ அங்க ரெண்டுமே ரெண்டு விதமா கொடுத்துருக்கா பாருங்க. ஆமா, ஆனா இது முதல்ல இருக்கு இல்லையா, இதுதான் எனக்கு வருது, வர மாட்டேங்கிறது. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, அது பழக்கத்துல வந்துரும், கவலைப்படாதீங்க. இல்ல, டைப் பண்றச்ச வர மாட்டேங்கிறது, அதான் சொன்னேன். இல்லன்னா அண்ணா, டைப் பண்ணும் போது ரெண்டுத்துல ஏதோ ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்துருது இல்ல, அவ்வளவுதான் அவ்வளவுதான். சரியா? இந்த முதல்ல இருக்கிறது இஷா, என்னது? ஆமா, இஷு தான் அது. இஷுனா. ஆமா, இது பாருங்க, இஷு ந ஸ்ன, புரியுதா? அது இது ஒரு மெத்தடு, இது ஒரு மெத்தடு. சரியா? இதுவும் ஸ்னா தானே? அதுவும் ஆமா, ஸ்னா தான். இந்த ரெண்டாவது ஸ்னா புரியுது. இது வெறும் கோடு மாத்திரம் இருக்கே, அதான் புரியல. இது முதல் ஒண்ணா? அதான், அதை நான் எழுதி காமிக்கிறேன். சரியா? சரி. இஸ் ம ஸ்ம இஸ் ரா எதரமே நா ஸ்த்ரா ஸ்னா. இஸ் ர ஸ்ர. இப்போ பாருங்க, இது இங்க இருக்கு பாருங்க, இதேதான். கரெக்ட் இருக்கு பாருங்க. இப்போ இந்த டாபிக்ல, அதாவது நான் இப்ப வாசிச்ச ரெண்டாவது வரியில ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இம் ர ம்ர இம் ல ம்ல இர் க இர்க இர் ஜ இர்ஜ இர் ந இர்ன இர் த இர்த இர் ம இர்ம இர் ய இர்ய. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சுவாமி, இல்ல சுவாமி. வெரி குட், வெரி குட், வெரி குட். யாருக்கா டவுட் இருந்தா கேட்கலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. சரி, அதுக்கப்புறமா இருக்கிறது வாசிக்கிறேன். இர் ஷ இர்ஷ இர் ஹ இர்ஹ இல் ஷ இல்ஷ இல் ய லிய இல் வ இல்வ இவ் ய விய இவ் ர விர இஸ் ந ஸ்ன. அடுத்தது இஸ் ம ஸ்ம இஸ் ய ஷ்ய இர் இஸ் ர ஷ்ர